அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜே. ஒவ்வொரு அறையாக சென்று இந்த அறையிலாவது டேபிள் ஃபேன் வைத்திருக்கிறாளா என்று பதட்டமாக பார்க்கிறான் சிவா. அக்கா வீடு என்பதனால் கூச்சத்துடன் அவனால் எந்த அறையினுள்ளும் படக்கென்று போக முடியவில்லை. வெளியிலிருந்தே டேபிள் ஃபேன் இருக்கிறதா என்று அருகால் மேல் கை வைத்து உள்ளே தலை நீட்டி கண்களால் ஏற இறங்க பார்க்கிறான். நம்மளால தான் இந்த ஒரு உதவி கூட அவங்களுக்கு செய்ய முடியலையே என்று வருந்துகிறான். ஒருவேளை அவன் தேடுகின்ற டேபிள் ஃபேன் கிடைத்து விட்டால் காற்று வசதியே இல்லாமல் படுத்து கிடக்கும் அக்காவின் மாமியாருக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் என்றுதான் நினைக்கிறான். அவன் இப்போது டேபிள் ஃபேனை மட்டும் தேடவில்லை, தன்னுடைய சகோதரியையும் சேர்த்து தேடுகிறான். வயசானவங்களை கொண்டு போய் இப்படியா போட்டு வைப்பாங்க? இந்த கொடுமையெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நேரம் செல்ல செல்ல சகோதரி மீது கோபமும் அதிகரிக்கிறது. சகோதரியை நேரில் கண்டதும் 4 வார்த்தை நறுக்கென்று கேட்க வேண்டும் என்று நினைக்கிறான். அதனால் வருத்தப்பட்டு திருமணத்தை கூட காணாமல் திரும்பி போக வேண்டி வந்தாலும் பரவாயில்லை என்றுதான் நினைக்கிறான். அப்போது அந்த வழியாக வந்த மச்சான், அதாவது அக்காவின் வீட்டுக்காரர், ஒவ்வொரு ரூமா போய் என்ன தேடுற, விசேஷத்துக்கு வந்தமா போனமான்னு இல்லாம தேவையில்லாத வேலை செய்யாத என்பது போல் முறைத்து பார்த்ததால் மனம் சோர்ந்து போய் மறுபடியும் அந்த அத்தையின் அறையிலேயே போய் நின்றான். அந்த அறையின் உட்கூரையில் ஓடிக்கொண்டிருக்கும் மின் விசிறியை வேதனையோடு அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கின்றான். அது வயதான தாத்தா நடப்பது போலவே மெதுவாக ஆடி அசைந்தது. பாயை சுருட்டி போட்டு வைத்திருப்பது போல் பின் அறையில் கொண்டு வந்து போட்டு வைத்திருக்கும் இந்த அத்தைக்கு காற்று வசதியாவது செய்திருக்க கூடாதா? இந்த ஃபேன் இப்படி ஓடினால் கீழே படுத்திருப்போருக்கு எப்படி காற்று வரும்? குடும்பத்தில் இருப்பவர்கள் சற்று நேரம் வந்து நின்று பார்த்தால்தான் இங்குள்ள கஷ்டம் என்னவென்று புரியும். யாருமே இங்கு வந்து பார்ப்பதில்லையோ? ஒருவேளை பார்த்துவிட்டு இப்ப எதுக்கு இந்த ஃபேன் மாத்தணும் என்று அலட்சியமாக விட்டு விட்டார்களோ? இப்படி என்னென்னவோ நினைத்து கொண்டே கண் மூடி கிடக்கின்ற அத்தையை வருத்தத்தோடு பார்த்து கொண்டிருக்கின்றான். எப்போது பார்த்தாலும் இன்முகத்தோடு எப்படி இருக்கிறீங்க அத்தை என்று கேட்பது போல் இப்போதும் தொண்டை வரை வந்த வார்த்தை அங்கேயே சிக்கி கொண்டது. எப்படி இருக்கிறார் என்று கண்ணால் கண்ட பிறகும் அப்படியொரு வார்த்தையை கேட்க அவனுக்கு வாய் வரவில்லை. கந்தல் துணியை கசக்கி போட்டது போல் பழஞ்சோலையில் பஞ்சாய் நைந்து போய் கிடக்கும் அத்தையை பார்க்க பார்க்க அவனுக்கு என்னவோ போலிருக்கிறது. காற்றோட்டமே இல்லாத ஒரு இருட்டறை. இவன் வந்து நிற்பது கூட தெரியாமல் கட்டிலில் அடங்கி ஒடுங்கி போய் கிடக்கிறாள் அந்த மூதாட்டி. கன்னக்குழிகளில் ஈக்கள் களியாட்டம் போடுகின்றன. நெற்றியிலும் களத்திலும் அரும்பி இருக்கும் வியர்வையை பார்த்ததும் ஏறு வெயிலுக்கே இங்கே நிற்க முடியவில்லை, இன்னும் உச்சி வெயிலுக்கு எப்படி இருக்கும் என்று அவனால் அந்த புழுக்கத்தை மனதால் கூட நினைத்து பார்க்க முடியவில்லை. பானைக்குள் வேகும் பச்சரிசியை போல் அறைக்குள் வந்து 5 நிமிடத்துக்குள்ளே வியர்வை அருவி நீராய் ஆர்ப்பரித்து வழிகின்றது. கர்ச்சீப்பை எடுத்து கழுத்து முகமென்று துடைத்துக் கொள்கிறான். அவளை இந்த நிலைமையில் பார்த்ததாலோ அல்லது இந்த அறைக்குள் வந்ததாலோ என்னவோ உடலில் ஒருவித எரிச்சல் தெரிகிறது. மழைக்காலத்தில் காயாத ஈர துணியை கொடியில் போட்டு வைத்திருப்பது போல் குப்பென்று ஒரு கவுள் அடிக்கின்றது. அனிச்சையாகவே கைகள் அவனது மூக்கை கூர்தீட்டி விட்டு செல்கிறது. எப்படி இருந்தவங்க இன்னைக்கு இப்படி ஆயிட்டாங்களே என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போதே தோட்டத்துக்கு வந்து முறத்திலிருந்து குப்பையை மூலையில் போட்டுவிட்டு போகும் அக்கா மகனிடம் சென்று, அத்தையை கொண்டாந்து ஏன் இந்த ரூமில் போட்டு வச்சிருக்கிறீங்க என்று பரிதாபமாக கேட்கிறான். அவங்களுக்கு சுகர் இருக்கு மாமா, அடிக்கடி யூரின் போவாங்க, வீட்டுக்குள்ளே இருந்தா அவங்களால உடனே எழுந்து அங்க போக முடியாது, எங்களாலேயும் கூடவே இருந்தும் பார்த்துக்கவும் முடியல, அதுக்குதான் பாத்ரூம் ஒட்டியே இருக்கிற மாதிரி இங்க கொண்டாந்து விட்டுருக்கு மாமா என்று சாதாரணமாக சொல்லிவிட்டு சென்றான். இன்னும் சற்று நேரத்தில் அக்கா வீட்டுக்காரர் வேறு, வா சிவா மண்டபத்துக்கு போகலாம் என்று கூப்பிடுவான். அதிலிருந்து கல்யாண வேலை ஆரம்பித்துவிடும். கல்யாணம் முடிந்ததும் அப்படியே ஊருக்கு கிளம்புவது போலதான் இருக்கும். ஆனால் இந்த அறைக்கு இப்போதே காற்றோட்டத்துக்கு ஏதாவது வழி செய்தாக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தான். வெளியே பேச்சு சத்தம் கேட்டதும் அந்த பாட்டிக்கு முழிப்பு தட்டி யாரு என்ன என்பது போல் கண்களை சுருக்கி பார்த்தவள் வாப்பா என்றவாறு எழ முற்பட்டான்.
யாராவது தன்னை பார்க்க வரமாட்டார்களா, பேச மாட்டார்களா என்று காத்திருந்தது போல் மறுபடியும் வேக வேகமாக இள முயன்றான். மனதில் இருந்த வேகம் உடலில் இல்லை. பழுத்த பழம் என்பார்களே, அது இதுதானே என்று அவனை நினைக்க வைத்தது. படுங்க அத்தை என்று கையமர்த்தினான். இவன் சொன்னது அவர்கள் காதில் விழுந்ததா என்று தெரியவில்லை. விழுந்து கூட இருக்கலாம். இருந்தாலும் தன்னை பார்க்க நாத்தனார் பையன் வந்திருக்கும் போது நான் மட்டும் படுத்தே கிடந்தால் அது நன்றாகவா இருக்கும் என்று, பரவாயில்லப்பா இருக்கட்டும் என்றவள் ஒரு கழித்து 2 கைகளையும் கட்டிலில் ஊன்றி எழ முடியாமல் எழுந்து முந்தானையை சரி செய்து கொண்டாள். எவ்வளவு வயதானாலும் தானும் ஒரு பெண்தான் என்று அச்சப்பட்டு கொண்டே முந்தானையால் கழுத்தை சுற்றி கொள்கின்றாள். எப்படியும் 70 வயதாவது இருக்கும். கைகளில் தளதளவென்று காத்தாடி போல் கூத்தாடும் சதை சுருக்கங்கள் எல்லாம் எலும்புகளில் ஒட்டி ஏலேலோ பாடுவது போல் ஊஞ்சலாடி கொண்டிருக்கின்றன. தலைமுடி அவளது தவ வாழ்க்கை போன்றே வெளுத்து வாங்கி இருக்கின்றது. முத்துப்பற்கள் இல்லாததால் முகவாய் சுருங்கி முந்தாடை நீண்டு போய் கிடக்கிறது. பானையில் வைத்த பழைய சட்டையை போல் அவளது முகம் அமுங்கி போய் கிடக்கிறது. இந்த 6க்கு 6 அறைக்குள் ஒரே ஒரு சின்ன கட்டில் மட்டும்தான் போட முடியும். குருவி குஞ்சு போல் சுருட்டி கொண்டு கிடப்பொழுக்கு இது கூட பெரிதாகத்தான் தெரிய வேண்டும். கிழக்கு பக்கம் சுவருக்குள் அமைக்கப்பட்டிருந்த அலமாரி. மாடத்தில் அந்த பாட்டியின் துணிகள் ஒரு தட்டில் மடித்து அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. மற்றொரு தட்டில் ஒரு பிளாஸ்டிக் டப்பா. அடிப்பகுதியில் கொஞ்சம் உப்பு கடலைகள் கிடைக்கின்றன. அதன் மொறுமொறுவென்ற தோற்றம் பார்ப்பவர்களுக்கு எச்சிலை கூட்டி விழுங்கத்தான் செய்யும். அவர்களுக்குத்தான் பல்லில்லையோ, அப்புறம் எப்படி இதை சாப்பிடுவார்கள் என்று நினைப்பவர்களுக்கு அதை விளக்கும் விதமாக பக்கத்தில் ஒரு பாக்கு உரலும் இருக்கிறது. அதற்கு தென்புறத்தில் இன்னொரு டப்பாவில் நிறைய மருந்து மாத்திரைகள் இருக்கின்றன. இவன் இங்கு வந்ததிலிருந்தே நாய் ஒன்று அவ்வப்போது ஓடி வந்து நிற்பதும் இவனை பார்த்து லொல்லொல் என்று குறைத்துவிட்டு ஓடுவதுமாக இருக்கின்றது. அது படுத்துக் கொள்கிற இடத்தில் இவன் நிற்பதால் அப்படி குறைக்கிறதா, அல்லது யார் இந்த புதியவன் என்று நினைத்து குறைக்கிறதா என்று தெரியவில்லை. இவனும் அதனை புரிந்து கொண்டு இரு இதோ கிளம்பிடுறேன் என்பது போலவே அதை பார்க்கின்றான். உட்காருப்பா என்று நடுங்கிக் கொண்டே சொன்னதும் என்னவோ சொல்கிறார்கள் என்று குனிந்து காது கொடுத்து கேட்டான். தான் சொன்னது அவனுக்கு விளங்கவில்லை என்று அறிந்து கொண்ட பாட்டி அந்த கட்டிலின் தென்மேற்கு மூலையை சைகையால் காட்டி உட்காரு என்று கையமர்த்திய பிறகுதான் அவள் சொன்ன விஷயமே அவனுக்கு புரிகிறது. இதில் உட்கார்ந்தால் தாங்குமா என்று கை வைத்து லேசாக அழுத்தி பார்த்தான். அப்பளம் உடைவது போல் மடவடவென்று ஒரு சத்தம் அவனுக்கு மட்டும் கேட்டிருக்க வேண்டும். சத்தம் இங்கிருந்துதான் வருகிறதா அல்லது மனப்பிராந்தியா? இதற்கெல்லாம் இப்போது விடை தேடக்கூடாது. ஆர்வக்கோளாறில் ஏதாவது செய்ய போய் மடக்கென்று உடைந்து போய்விட்டால் அதன் பிறகு அவர் தரையில் தான் படுக்க வேண்டி வரும். அந்த பாவம் நமக்கதற்கென்று நினைத்து கொண்டவன் உட்காருவதற்கு வேறெதாவது இருக்கின்றதா என்று திரும்பி சற்று முற்றும் பார்க்கிறான். எதுவும் இல்லை. அப்படியே தேடி எடுத்துக்கொண்டு வந்தாலும் இந்த அறையில் எந்த சேரையும் போட முடியாது. வேண்டுமென்றால் ஸ்டூல் போட்டு உட்காரலாம். இப்போது அவனுக்கு ஸ்டூல் தேடும் எண்ணமில்லை. சுகதுக்கங்களை இழந்து தன் உயிர் உறவுகளை கரையேறி விட்டவளின் வாழ்வு சுருக்குமடி வலை போல் சுருங்கி கிடக்கிறது. அந்த சுருக்கத்தில் அவிஞ்சி போன அவர்களது அனுபவங்கள் எவ்வளவோ பொதிந்து கிடக்கின்றன. அக்கா மகள் திருமணத்துக்காக கூட மாட ஒத்தாசை செய்வதற்கு ஒரு நாள் முன்னதாகவே வந்திருக்கின்றான் சிவா. அக்கா என்றால் பெரியப்பா பெண், பெரியப்பா பெண் என்றாலும் தன் சொந்த அக்கா போன்றுதான் பாசமாக இருப்பான். இருவரும் அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள். அந்த அன்பில் தான் அவளது மாமியாரை பற்றி அவரிடமே உரிமையாக கேட்க இருக்கிறான். அவளது மாமியார் பெரிய தாத்தாவின் பெண்தான். இதற்கு முன் பலமுறை வந்திருக்கின்றார். குறிப்பாக கிரகப்பிரவேசம், குழந்தைகளுக்கு முதல் பிறந்த நாள் விழா, காதுகுத்து, மஞ்சள் நீர் சுபச்சடங்கு இவற்றிலெல்லாம் இந்த அத்தை தான் முன்னின்றி எல்லா விசேஷத்தையும் எடுத்துக்காட்டி செய்வாள். இவளை கேட்காமல் யாரும் எதுவும் இந்த வீட்டில் செய்துவிட முடியாது. அப்படிதான் எல்லோரையும் தன் கைக்குள் வைத்திருந்தாள். இளம் வயதிலே கணவர் இறந்தவுடன் இந்த அத்தை தான் குடும்ப பாரத்தையே சுமக்க ஆரம்பித்திருக்கின்றாள். பிள்ளைகள் நண்டும் சுண்டுமாக இருந்திருக்கின்றன. ஜீவனத்துக்கு வழி தெரியாமல் வீட்டு வாசலில் ஒரு பெட்டிக்கடை ஒன்றை வைத்திருக்கின்றார். அது கொஞ்சம் கை கொடுக்கவே அதோடு சேர்த்து வீட்டில் 4-5 பசுக்களை வாங்கி வளர்த்து வந்திருக்கின்றார். தினமும் காலையிலேயே அதனை ஓட்டி கொண்டு போய் ஆத்தோரம் கட்டிவிட்டு வருவாள். அது வரைக்கும் பிள்ளைகளில் யாரையாவது ஒருவரை கடையில் விட்டு செல்வாள்.
போய் வந்ததும் தொழுவத்தில் இருக்கும் சாணி எல்லாம் இவளை பிரம்பு கூடையில் அள்ளி வைத்து தனது 3 பிள்ளைகளுக்காக சாணனை தலைவலியாக சொட்டு சொட்டாக மேலே ஊற்றுவதையும் பொருட்படுத்தாமல் தலையில் தூக்கி வைத்து கொண்டு போய் வடமேற்காக மலைபோல் கொட்டி வைத்திருக்கும் சாண குவியலில் கொட்டிவிட்டு வருவாள். மாலை வெயில் தாழ சென்று மாட்டையெல்லாம் ஓட்டி கொண்டு வந்து தோட்டத்தில் கட்டிவிட்டு அலுமினிய குண்டானில் தவுட்டை கொட்டி தண்ணீரில் கரைத்து வைப்பான். பால் கறப்பதற்கு முன் தண்ணீரை கொண்டு அதன் மடியை சுத்தமாக கழுவிவிட்டு அதற்கு வலி ஏற்படாத வண்ணம் விளக்கெண்ணெயால் வருடி விட்டுதான் பால் கறப்பான். அந்த பாலை தெருவில் உள்ள வாடிக்கையாளருக்கும் அதே ஊரில் உள்ள டீ கடைக்கும் ஊற்றிவிட்டு வருவாள். கூரை வீட்டிலே தன்னுடைய காலங்களை கழித்து விட்டாலும் தன் பிள்ளைகளாவது நன்றாக இருக்க வேண்டுமென்றுதான் இந்த வீட்டை 20 ஆண்டுகளுக்கு முன்பே கூட்டுறவில் கடன் வாங்கியும் அது போதாமல் தான் வைத்திருந்த நகை நட்டுகளையெல்லாம் விற்று போதாக்குறைக்கு சிலரிடம் கைமாத்தாக கொஞ்சம் பணம் வாங்கி அப்போதே 3 சென்டில் 5 லட்சம் ரூபாய் செலவில் கட்டியிருக்கின்றார். இந்த விவரம் தெரிந்து கொண்ட தூரத்து அண்ணன் ஒருவர் வாயிலிருந்து வெற்றிலை பாக்கு எச்சிலை தூ என்று துப்பிவிட்டு, ஏமா பொட்ட பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கிற, உனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு, ஏன் கூரை வீட்டுல இருந்தா ஆகாதா என்று சொன்ன உறவுகளுக்கு மத்தியில் கௌரவமாக வாழ்ந்து காட்டினான். அப்போது அந்த கிரகப்பிரவேசத்திற்கு வந்தது கூட சிவாவுக்கு இன்னமும் நன்றாக நினைவில் இருக்கிறது. 1990 92 தான் நடந்தது என்று நினைப்பவனுக்கு ஆண்டுதான் சரியாக நினைவில் இல்லை. அப்போது விசேஷத்துக்கு வந்து செல்லும் உறவினர்களிடம் தான் கட்டிய வீட்டை பற்றி பெருமையாக பேசியவள் அப்போது இவனிடமும் எப்படிப்பா இருக்கு வீடு என்று கேட்டிருக்கின்றாள். எல்லாம் நல்லா இருக்கு அத்தை, பார்த்து பார்த்து கட்டியிருக்கிறீங்க என்று புகழாரம் சூட்டியிருக்கின்றார். நன்றாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கட்டியவர்களுக்கு மனம் கோணக்கூடாது என்று இவன் எப்போதும் அப்படித்தான் சொல்வான் என்பது அவர்களுக்கு தெரியாது. வீட்டுல எல்லா விசேஷமும் செய்யலாம் போல. எத்தனை சதுரம் போட்டு கட்டியிருக்கீங்க அத்தை என்று மகிழ்ச்சியாக கேட்டான் சிவா. தான் ஒரு சிறப்பான வேலை செய்திருப்பதாக நினைத்து மகிழ்வுற்றவள் புன்னகை பொங்க, எப்படியும் 12 சதுரம் வரும்னு நினைக்கிறேன்பா என்றிருக்கின்றாள். அந்த காலகட்டத்தில் அது பிரம்மாண்டமாக இருந்திருக்கிறது. இப்போதுதான் வீடுகளோடு ஒப்பிட்டு பார்க்க கூடாது. அப்படி பார்த்தால் இது என்ன வீடு, இதுக்கு போய் இப்படி ஒரு புகழாரமா என்றுதான் சொல்ல தோன்றும். அது காலமாற்றம். நாம் அந்த காலத்தோடு தான் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது அதன் வேலைப்பாடு, மொசைக் தரை, நாட்டு தேக்கில் செய்யப்பட்ட தலைவாசல், இப்படியெல்லாம் அவனை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியதால் தான் அப்படி கேட்க வைத்தது. அவளுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. ஆமாப்பா, ஒரு தடவை கட்டுறோம், நல்லா சிறப்பா இருக்கணும்னு தான் என் வீட்டை பார்த்து பார்த்து கட்டியிருக்கிறேன். பிறந்த நாள் மஞ்ச தண்ணி ஏன் காது குத்து கூட இந்த ஹால்லே செய்யலாம். அப்படித்தான் கணக்கு பண்ணி காலம் மட்டும் 16க்கு 25ன்னு போட்டு நல்லா தாராளமா கட்டியிருக்கிறேன்ப்பா என்றாள். அதற்கப்புறம் அவன் கேட்கின்றானா இல்லையோ அந்த வீட்டின் அருமை பெருமைகளை பற்றி சொல்லிக்கொண்டே இருந்திருக்கின்றாள். அப்புறம்பா பசங்களுக்கெல்லாம் ரூம் வேணுமில்ல, அதுக்கு தான் 2 பெட்ரூம் போட்டிருக்கேன் என்று சொன்னவள் அடுத்து பூஜை அறை, சமையலறை, கழிவறை என்று ஒவ்வொரு அறையாக காண்பித்து தான் எதற்காக இந்த அறையெல்லாம் போட்டிருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய தொலைநோக்கு பார்வையை நினைத்து பார்த்து மகிழ்ந்து போயிருக்கின்றாள். அப்போது ஒவ்வொரு அறையாக பார்த்து வந்தவன், இது என்ன ரூம் அத்தை என்று பின்பக்கத்தில் இருந்த ஒரு சிறு அறையை பார்த்து கேட்டிருக்கின்றான். இது ஸ்டோர் ரூமா? பழைய சாமான்கள் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமில்ல, அதுக்கு தான். இது ஒரு கட்டில் போட்டு படுத்தா போதும், தோட்டத்திலிருந்து தெக்கத்தி காத்து சும்மா குளுகுளுன்னு வாரி அடிக்கும். இப்போ நீயே பார்க்குற இல்லை என்றாள் ஆனந்தமாக. அதன் பிறகு அக்கா பொண்ணுக்கு மஞ்ச தண்ணியின் போது பார்த்து பார்த்து பேசி சென்றது அவனுக்கு ஞாபகம் வந்தது. அன்று கூட முன்னறையில் தன்னுடைய பேத்தியின் மஞ்சள் நீராட்டு விழாவை ரசித்து அந்த கூடைச்சேரில் குறுகி போய் தான் உட்கார்ந்திருந்தா. பரவாயில்ல அத்தை, நீங்க என்ன நினைச்சு செஞ்சீங்களோ அதே மாதிரி உங்க பேத்திக்கு இந்த ஹால்லே மஞ்ச தண்ணியும் செஞ்சு பார்த்துட்டீங்க என்றான். அப்போது அவளுக்கு ஒரே பெருமிதம். மஞ்சள் சூரியனைப் போல் மலமையான புன்னகையில் அவளது முகமே மலர்ந்திருக்கின்றது. தன்னால் சரியற நடக்க முடியவில்லை என்றாலும் சந்தோஷமாக எழுந்து வந்து
வாப்பா சாப்பிடு என்று வாஞ்சியோடு அழைத்து சென்று உட்கார வைத்து அவள் கையாலே உணவும் பரிமாறினான். அதற்கு அப்புறம் இப்போதுதான் வந்திருக்கின்றான். வந்தவன் கொஞ்ச நேரம் சொந்த பந்தங்களோடு வெளியே பேசி எங்கே அத்தையை காணவில்லை என்று ஒவ்வொரு அறையாக தேடிக்கொண்டே இங்கு வந்து விட்டான். வரும்போதே ஒவ்வொரு அறையாக பார்த்து கொண்டே வந்தது இப்போது அவனுக்கு ஞாபகத்து வந்தது. அங்கிருந்த 2 பெட்ரூமில் ஒன்றை கணவர் மனைவி உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்றார். மற்றொன்றில் பேர பிள்ளைகள் படிப்பறையாக மாற்றி வைத்திருக்கின்றார்கள். ஹாலில் மரசோபா, டிவி ஸ்டாண்டு, டீபாய், சேர், கம்ப்யூட்டர் என்று அறையே அடைத்து கொண்டதா. இவர்களுக்கான இருப்பிடம் இன்று பின்னுக்கு போய்விட்டது. என்ன சிவா, கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ண வந்தியா இல்லை நியாயம் பேச வந்தியா என்று எங்கே அக்கா வீட்டுக்காரர் தேடிக்கொண்டே வந்துவிட போகிறார் என்ற அச்சம் அவனுக்குள் அவ்வப்போது எழத்தான் செய்கிறது. இருந்தாலும் அதையும் தாண்டி சில விஷயங்கள் நினைக்கு வரத்தான் செய்கிறது. இவனுடைய திருமணத்தின் போது பெண் வீட்டாருக்கு யாரோ மொட்டை கடுதாசியில் அப்பன மாதிரி அவனும் குடிப்பான், ஊர்ல கூட அவனை பத்தி தப்பாதான் பேசிக்கிறாங்க, வேலைக்கும் சரியா போக மாட்டான், சூதுள்ள உட்கார்ந்தன்னா எழுந்திருக்கவே மாட்டான், அதனால ஒரு தடவைக்கு 4 தடவை நல்லா யோசிச்சு முடிவெடுங்க என்று எழுதி இருந்திருக்கு. அந்த விஷயம் சிவாவுக்கு தெரிந்து அவன் இந்த அத்தை மூலம்தான் பெண் வீட்டாரிடம் பேசியிருக்கிறான். அவர்களும் என் நாத்தனார் பிள்ளை பத்தி உனக்கு தெரியாத, அப்பா இல்லாத புள்ளத்தான், ஆனா அவ அம்மா ஒரு நாளும் தப்பா வளர்க்கல என்று பல்வேறு விஷயங்கள் பேசி அந்த திருமணத்தை முடித்திருக்கிறான். அதனால் தானோ என்னவோ இவளின் மீது அவனுக்கு தனிப்பட்ட மரியாதையும் பாசமும் எப்போதும் உண்டு. எப்படி இருந்தவங்க இன்னைக்கு என்று கண் கலங்கியவாறு அவர்களை பரிதாபமா பார்த்து கொண்டிருக்கும் போதே லொல்லல் என்று மறுபடியும் நாயின் குரல் கேட்டு இருவரும் திரும்பி பார்த்தார்கள். அவன் வளர்க்கும் நாய்தான், நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். உன்னால எனக்கு கிடைக்க இருந்த பிஸ்கட்டும் இன்னும் கிடைக்கல. இப்ப நீ இங்க வரியா இல்ல நான் உங்க வரட்டுமா என்பது போல் அவனை அது முறைத்து கொண்டே லொல்லல் என்று சின்னதாக விட்டுவிட்டு குறைத்தது. எதற்காக அது குறைக்கின்றது என்று புரிந்து கொண்ட பாட்டி தலையணு கீழே கையை விட்டு கிடைத்த 4-5 பிஸ்கட்டை எடுத்து அங்கிருந்தபடியே இந்தாடா செல்லம் என்பது போல் வெளியே தூக்கி போட்டான். வாளை குலைத்து கொண்டு அதனை அது கவ்விக்கொண்டு ஓடியது. போட்டதை சாப்பிடுகிறதா இல்லையா என்பது போல் தலை சாய்த்து பார்க்கின்றாள். எங்கே கீழே விழுந்து கிடக்கப் போகிறாள் என்று பதற்றத்தோடு பார்த்து கொண்டிருந்தவனுக்கு பழைய சாமானெல்லாம் போட்டு வைக்கிறதுக்குத்தான் இந்த ரோம் என்று சுதாரிப்பாக இயற்கை விஞ்ஞானியை போல் அப்போதே இப்படி இவர்களால் கணிக்க முடிந்ததோ என்று அவன் நினைத்து கொண்டே 2 கதவையும் திறந்து விட்டான். அதே தெற்கு பக்க பூங்காற்றி இப்போது குழு என்று வாரி அடித்தது. ஆனந்தப்படுத்துவது போல் அகம் மகிழ்ந்து கொண்டிருக்கும் அத்தையையே ஆச்சரியமாக பார்த்து நிற்கிறான் சிவா.